இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பமானதை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று தெளிந்திருப்பவன் துன்பம் வந்தபோது துன்பம் உறுவது இல்லை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துக்களை புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள், ஹிந்துக்களின் மனது வேகம் மாதிரி விஷயங்கள் இங்க ஈஸியா பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ஸ்பாட் ஃப்ரீயா போயிடலாம். உதாரணத்துக்கு, நம்ம உயிரும் மேலா மறிக்கக்கூடிய நம்மளோட நமசிவாயர், அந்த அந்த நாதமே நமக்கு ஒரு உயிர் நாதமா இருக்கு. ஸோ சிவனை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டு ஈஸியா இங்க போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்டையர் ஹிந்துவிசத்தை ஒரு பிராண்ட் பண்ணி கேவலமா டிரோகேட்டரியா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கொந்தளிப்பு இருந்தா கூட இது எப்படி டார்கெட்டா இங்க பண்ணப்படுது, அதற்கு அகேன்ஸ்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா திரு ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள் விளங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கழகம், அந்த கழகத்தை சார்ந்த ஆட்கள் வேதத்தை எரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இது இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. பட் as soon as அதை நோட்டீஸ் பண்ண உடனே அவர் நீதிமன்றம் வாயிலாக அதுக்கு ஒரு தடை வாங்குறாரு. அந்த விஷயத்தை பத்தி நம்ம திரு ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள்கிட்டே கேட்போம். வணக்கம் சார். இந்த இஷ்யூ எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இது எப்படி தெரிய வந்த உடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நீங்க என்ன பண்ணீங்க? அடுத்தது மக்கள் இந்த மாதிரி ஒரு ஹிந்துஸை ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி ஒரு சட்ட ரீதியாக முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற உங்க சஜஷன்ஸ் நம்ம கேட்க விரும்புறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சட்ட ரீதியாக மட்டும்தான் நம்ம எதையும் அணுகணும்னு, உணர்ச்சி பூர்வமாக அணுகாம அறிவுபூர்வமாக அணுகணும்னு சொல்லியிருக்கேன். 13ஆம் தேதி மத்தியானம் ஒரு 4 மணி இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் ஒரு போஸ்டர் ஒன்று அனுப்புறாரு வாட்ஸ்அப்ல. அந்த வாட்ஸ்அப்ல வேதம், ஆகமம், இதிகாசம், மனுஸ்மிருதி இதையெல்லாம் நாங்கள் எரிக்க போறோம். இன்னாருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதி வருது, அன்னாருடைய பிறந்த நாளைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான ஒரு போஸ்டர் தொடர்ந்து 4-5 போஸ்டர் அனுப்புறாங்க. அதுல நம்ம ஸ்மிருதியில சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா எப்படி இப்போ ராசான்றவர் எம்பியா இருக்கிறவர் ஒரு ஆதாரம் இல்லாமல் பொய்யாக ஒரு விஷயத்தை பரப்புறார் பொதுமக்கள்கிட்ட. அதே போல இந்த கும்பலும் இல்ல சாஸ்திரங்கள்ல இல்லாத விஷயங்களை இருப்பதாக சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு, அந்த போஸ்டர்கள் நீங்க எனக்கு காட்டுங்க. அதை நம்மளோட நண்பர்களுக்கு அனுப்ப. அந்த போஸ்டர் இந்த மாதிரி அடிச்சு இதை அடிச்சுன்னா அவங்க ஒட்டல ரோட்ல எங்கேயும். அவங்க இன்டர்நெட்ல அவங்க போட்டிருக்காங்க மக்கள் அதிகாரம்ன்ற ஒரு கழகம். அந்த மக்கள் அதிகாரம் கழகத்தை நீங்க போனீங்கனாலே, பேஸ்புக்ல போனீங்கனாலோ அவங்க வெப்சைட்ல போனீங்கனாலோ, மக்கள் அதிகாரம்.com நினைக்கிறேன், அங்க போனீங்கன்னா இந்த விஷயம்லாம் இருக்குது. இதை பார்த்த உடனே நான் இனிஷியலா பல முறை எல்லாரும் நம்ம கடந்து போறா போல சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனா இது இப்படியே நாம எத்தனை நாள் தான் சும்மா விட்டு விட்டு போறது? இதுக்கு ஒரு எதிர்வினையை சரியாக யாருமே இது வரைக்கும் ஆற்றல. இது ஒரு அரசியலாக மட்டும்தான் எல்லாரும் பார்த்திருக்காங்களே ஒழிய, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அதற்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. வருமுன் காப்பவன் அறிவாளியா நாம இருக்கணும்ன்றதுக்காக சரி சட்ட ரீதியாக இது நம்மளோட ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஆனா 13ஆம் தேதி சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் யோசிக்கிறதுக்குள்ள 14, 15, 16 3 நாள் தான் இருக்கு. புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த சனிக்கிழமை இந்த நேரத்துல இந்த மாதிரி நடக்க போறதுன்றதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தாக்க ஒரே ஒரு வழி, குயிக்கா நம்ம சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டு இந்த காவல்துறைக்கும் ஸ்ட்ரிக்டாக அவர்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இனி வரைக்கும் இப்ப மணி ஒரு சுமார் 1:30 ஆறுது. இன்னைக்கு 1:30 மணி வரைக்கும் அவங்க காலையில இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 17 ஈவேரா பிறந்த நாளைக்கு இதை எரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ அதை நீங்க நீதிமன்றம் வாயிலாக நீங்க ஒரு ஸ்டே வாங்கிட்டு, போலீஸோட ஸ்டாண்ட் என்னவா இருந்தது? போலீஸ் நீதிமன்றம் போன உடனேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதுக்கு அனுமதியை மறுக்கிறோம், இது கொடுத்து நாங்க 3 FIR ஃபைல் பண்ணிருக்கோம், அதனால நாங்க இதை அனுமதிக்கல. அதாவது எல்லாரும் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னாக்கா காவல்துறை கிட்ட போய் நம்ம ஒரு பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்டாக்கா அவங்க ஏதாவது ஒரு இடத்த கொடுப்பாங்க. இப்ப மெட்ராஸ்னாக்கா டிப்பிக்கலா வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வாசல்ல ஒரு இடம் இருக்கு. இல்லைன்னாக்கா அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இருக்கு, பிரஸ் மீடியா அந்த சேப்பாக்கம் இருக்கு, அங்க ஒரு இடம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில டெசிக்னேட்டட் ஏரியாஸ்ல நீங்க பீஸ்ஃபுல்லா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு போலீஸ் கொடுப்பாங்க. இவங்க அதெல்லாம் இல்லாம எந்த பர்மிஷனும் வாங்காம இவங்க போனதால போலீஸ் நாங்க இதை எங்களுக்கு தெரியும், நாங்க இதை மறுத்துட்டோம், அவர்களை கூப்பிட்டு பீஸ் டாக் பண்ணிட்டோம், அதுல நாங்க சொல்லிட்டோம் ஸ்ட்ரிக்டாக நீங்க பண்ணினீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம் நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம், FIR ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு கோர்ட்ல அவங்க சொன்னாங்க. அவங்க எடுத்திருப்பாங்கன்ற நம்பி நீதிமன்றம் சொன்னதுனால நீதிமன்றத்துடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை. அதனால நானும் அதை ஏற்றுக்கொண்டு அதாவது அந்த இடத்துல போராட்டத்தை தவிர கோவில்களுக்கோ பக்தர்களுக்கோ எந்த விதமான துன்புறுத்தலும் தொல்லையும் யாரும் கொடுக்க கூடாதுன்றதை நான் உறுதியாக சொல்லி
அந்த என்னுடைய வேண்டுகோளையும் நீதிமன்றம் ஏற்று அதற்கான தகுந்த ஆர்டர்ஸையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சார் நோ அன்டுவர்ட் இன்சிடென்ட் சோ ஃபார், இது வரைக்கும் நடக்கல, எதுவும் தவறான விஷயம் நடக்கல. அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யார் கொண்டாடுவதையும் நம்ம தடுக்க போறதில்லை, யார் எதிர்ப்பதையும் நம்ம தடுக்க போறதில்லை. ஆனா எதிர்ப்பதோ கொண்டாடுவதோ அடுத்தவர் மனதை புண்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது. அது ஜனநாயக ரீதியாக நாட்டிலே சட்டம் என்ன கொடுத்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலே ஒருத்தர் செஞ்சா தவறே கிடையாது. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஒண்ணும் இல்லை, நூப்பூர் சர்மான்னு ஒருத்தர் வடக்கு நார்த் இந்தியால இருக்காங்க. அவங்க குரான்ல இப்படி சொல்லியிருக்குன்னு, நான் என்ன படிக்கல, நான் அந்த விஷயத்த கேட்டதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனா குரான்ல இப்படி இருக்குன்னு அவர் ஒரு விவாதத்துல சொன்னதுனால சர்வதேச அளவுல இருந்து நம்ம நாட்டுக்கு பிரஷர் வருது, நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பிரஷர் வருது. ஆனா நம்ம நாட்டுல நம்ம இதிகாச புராணங்களை எரிக்கிறேன்னு நம்ம நாட்டுக்காரன் சொல்லும்போது நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் வாய் மூடி மௌனமாக அதை பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இதற்கான நம்முடைய எதிர்ப்பை சொல்ல வேண்டும். அதை சொல்வதற்கான வழி, நமக்கு தெரிந்த வழி சட்ட ரீதியான வழி. சட்ட ரீதியான வழியிலே நாம் செல்லுவோம் என்று நாம் சட்டத்தை பின்பற்றி சென்றோம். நீதிமன்றங்களுக்கு மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் நமக்கு இப்போ தீர்ப்பு நமக்கு சாதகமாகவும் போலீஸ்காரர்களும் செஞ்சிருக்காங்க. இது டிப்பிக்கலா என்ன ஆகும்னாக்க, நான் இப்ப கோர்ட்டுக்கு போகலைன்னா என்ன ஆகுன்றது நான் சொல்றேன். கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும்னா, போலீஸ்காரர்கள் அவர்கள் தடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு பிரஷர்ஸ் இருக்கும். காவல்துறையினருக்கும் அவங்களும் நம்மளை போல சாமானியர்கள் தான், வேலைக்கு பயந்து அன்றாட காட்சியாகத்தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி எரிச்சிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சுக்காது. ஆனா நமக்கு வேணுங்கிற பாதகம் நடந்து போச்சு, அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. அவங்க சட்ட விரோதமா பண்ணவங்களுக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா எல்லாரும் மறந்துடுவோம், அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். இன்னைக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு வேற பிரச்சனை, அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நிறுத்திடுவோம். ஏன்னா எதிரிகள் அவ்வளவு வேகமாக ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம எதுவும் அவ்வளவா செயல்படலைன்றதுனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு, இன்ஃபேக்ட் இந்த மக்கள் அதிகாரம் என்கிற இயக்கம் ஒரு மாவோயிஸ்ட் இயக்கம்னு நான் நினைக்கிறேன். சிந்தனைவாத இயக்கம் அப்படிங்கிறீங்களா நீங்க? ஆமா, அது ஆன்டி எஸ்டாப்லிஷ்மெண்ட் இயக்கம். டெஃபினட்டா ஏதாவது பிரசிடென்ஸ் இருக்கா இவங்க இதுக்கு மாதிரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது? நிறைய பிரசிடென்ஸ் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே 3 ஆர்டர் இருக்கு, அதை நான் நேற்று கோர்ட்லயே சப்மிட் பண்ணேன். இவர்களுடைய பேர்ல 20-30 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர்லாம் எப்படி இருக்குன்னாக்க, போலீஸ் பர்மிஷன் மறுத்த பிறகு அந்த மறுப்பை உதாசீனப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து போராட்டம் செய்தார்கள் என்ற அவர்களுக்கு வேலையே இருக்கு. அதனால நேற்று இதையும் நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், இந்த மாதிரி அவர்கள் மறுத்தாலும் அவர்கள் செய்வார்கள். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு பண்றதுக்கான விஷயம். இது 2 செக்ஷனுக்குள்ள பெரிய ஒரு பகையை மூட்டுவதற்கான விஷயம். அதை தடுக்க வேண்டும். எந்த ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ போராட்ட சுதந்திரத்திற்கோ நான் எதிர்க்கவில்லை. ஆனா அது மற்றவர்களுடைய எண்ணங்களை நூப்பூர் சர்மா சொன்னேன், அவர் சொன்னது மற்றவருடைய புத்தகத்துல இருப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி இருந்ததை சொன்னால் கோபம் வந்தால் மற்றவர்களுக்கு, அதே போல நம்முடைய சாஸ்திரத்துல இருப்பதாக மற்றவர்கள் பொய்யாக சொல்லுவதை நாம் எதிர்க்கக்கூடாது. அங்க உண்மையாக எதிர்ப்பவர்கள் இங்கே பொய்யாக சொல்லுவதை பார்த்து வாய் மூடி மௌனியாக இருப்பது எதற்காக? உங்களோட பாயிண்ட் புரிஞ்சிருச்சு சார். இப்ப நம்ம என்னன்னா, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வேதத்தை எரிப்பது, நம்மளோட குறியீடுகளை எரிப்பது, இந்து வாழ்க்கை முறையில் இருக்கிற விஷயங்களா எரிக்கிறத ஒரு ஃபேஷனா வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது, அது ஏன் ட்ரிச்சி சென்ட்ரிக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் இப்ப பாருங்க, இந்த விஷயம் அங்க நடக்குது, ஸ்ரீரங்கம் பக்கத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரம்பலூர்ல இருந்து தான் வின் பண்ணியிருக்காரு திரு ஆர் ராசா அவர்கள். ஏன் ஒரு ஹாட் பெட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட்ஸா இருக்கு அப்படிங்கறது எங்களோட கேள்வி. மத்த மதத்தை, எந்த மதத்தையும் விமர்சிக்கலாம் நாகரிகமாக, கண்ணியமாக. ஆர்டிகல் 19 நமக்கு அந்த ஒரு அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுத்திருக்கு. ஆனா இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் அப்படிங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. கம்ஸ் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆர்டிகல் 19 கிளாஸ் 2 இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் படி நீங்க உங்களோட கருத்து சுதந்திரத்தை பண்ணலாம். ஆனா அதை மீறுவதற்கு வேண்டியே குறிப்பாக ஒரு மதத்தை மட்டும் தாக்குவதற்கு இயங்கக்கூடிய இந்த சக்திகள், அது என்ன ட்ரிச்சி சென்ட்ரிக்கா இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது ஜியோகிராபிக்கல் காரணங்கள் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் காரணங்கள் இருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்ல அது ஒரு பேன் தமிழ்நாடு ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது. எனக்கு அதனால என்ன லாபம்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்வி, இது மெட்ராஸ் திருச்சி சென்ட்ரிக்கா இருந்தா என்ன, இல்ல சேலம் சென்ட்ரிக்கா இருந்தா என்ன, எந்த இடத்துல இந்தியால எந்த மூலையில நடந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம். அது இந்த இடத்துல நிறைய நடக்கிறது அப்படின்னு நீங்க கருதினீங்கன்னா எனக்கு தெரியல. நான் அவ்வளவா எல்லா இடத்துலயும் நடக்கிற அத்தனை போராட்டங்களையும் நான் பாக்குறது இல்லை. அப்படி இந்த இடத்துல நிறைய நடக்குதுன்னு சொன்னாக்க இதற்கான ஒரு ஆதரவு இந்த இடத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு ஆதரவு, அதற்கான சீதோஷண நிலைகள் எல்லாம் இங்க அவர்களுக்கு இருக்கிற போலையும்
நீங்க சொல்றது வச்சு சொல்றேன் நான். அங்க ரொம்ப த்ரைவ் ஆகுதா? அந்த நக்சலைட் தாட்ஸ் அங்க ரொம்ப த்ரைவ் ஆகுதா? ஒரு பிரிவினைவாத ஒரு இது நீங்க கேட்கிற கேள்வி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு நாட்டுடைய அரசாண்மையை குறித்திய விஷயம். இது இந்திய அரசும் தமிழக அரசும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்ற கேள்விதான் நம்ம சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட ரிப்போர்ட் யாருக்கும் என்னைக்குமே வருது கிடையாது, அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கள் எல்லாம் எதற்கு எங்க கான்சென்ட்ரேட் ஆகுதுன்றதை பார்த்து செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. செய்வார்கள் என்று நம்பலாம், அவ்வளவுதான் நம்மளா செய்ய முடியும், நம்ம தான் நம்பணும். ஏன்னா நம்பிக்கை தான் அடிப்படை. இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம வாழ்க்கையே நடந்துருக்கு. நாம் அந்த நம்பிக்கை தினமாக பற்றி கொண்டு முன்னாடி செல்வோம். இல்ல அது எங்க நடந்தாலும் தப்பு, பட் இது ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு ஒரு டிசைட் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ரெண்டாவது என்ன, அது எப்படி இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய ஆட்கள் காலம் காலமாக வேற எங்கேயுமே ஒரு செக்ரிகேஷனோ ஒரு கிளாசிபிகேஷனோ இல்லாத மாதிரி ஹிந்து மதத்தை மட்டும் காரணம் காட்டி தாக்குவதற்கு என்ன காரணம் சார்? இது வெறும் இந்த கேஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பர்டிகுலர் கேஸ் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட்டா இருக்கு. என்ன நரேட்டிவ்னா, பகுத்தறிவாதிகள்னு சில பேரை சொல்றோம். அப்ப நாமெல்லாம் பகுத்தறிவாதிகள் இல்லையா? எல்லாருமே பகுத்தறிவாதிகள். ஆறறிவு இருக்கிற அத்தனை பேரும் பகுத்தறிவுடையவர்கள் தான் நினைக்கணும். இப்ப நான் பகுத்தறிவு பேசுறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல மட்டும் பகுத்தறிகிறீர்களா பிரித்தறிகிறீர்களான்ற கேள்வி வருது. இதை பிரிவினைவாதத்தை தான் இவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்னா, அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்னைக்குமே அடுத்தவனுடைய அஜெண்டா என்னன்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னோட அஜெண்டா பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னோட அஜெண்டா பத்தி தான் எனக்கு கவலை. என்னோட அஜெண்டா என்னன்றது நான் சொல்றதுக்கு பயப்படவே மாட்டேன். என்னுடைய தர்மத்தை காப்பது என்னுடைய அஜெண்டா, என்னுடைய கோவில்களை காப்பது என்னுடைய அஜெண்டா. அதுலதான் நான் கவலைப்படுவேன். அடுத்தவர்கள் இந்த அஜெண்டாவுக்கு எதிரணை ஆற்றினால் அதற்கான சட்ட ரீதியான போராட்டங்கள் எடுக்கப்படும், அதற்கான முயற்சிகள் நடக்கப்படும். சில சமயம் வெற்றி கிடைக்கும், பல சமயம் தோல்வி கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது செய்வோம். அஜெண்டா, உங்களோட அஜெண்டா, அதாவது அதுல இப்ப குறுக்கிடுற விதமா சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த கம்ப்ளைண்ட கொடுக்குறீங்க அகேன்ஸ்ட் பெரியார் இயக்கங்கள் இன் திருச்சி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நீங்க நீதிமன்றம் வாயிலாக இந்த சாங்ஷன் எல்லாம் வாங்குறீங்க. இன்னைக்கு அவங்க அந்த வேதம் எரிக்கக்கூடிய விஷயத்த பண்ணலான்னு இருந்தாங்க, அது நடக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நடக்கல. ஆனா உங்க மேல மறுபடியும் ஒரு மிரட்டல் இருந்திருக்கு, ஒரு தாக்குதல் உட்பட்ட முயற்சி இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்க காரை வழி மறைச்சு நீங்க சில போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இது நீங்க நீதிமன்றங்களுக்கும் தெரிவிச்சிருக்கீங்க. 2-3 பசங்க உங்களை பிளாக் பண்ணி கையில ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு உன்னை அட்டாக் பண்ணிடுவேன், உன்னை தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது பத்தி யாருக்கும் பெருசா தெரியல. சோ ஆகையினால இளையபாரதம் வாயிலாக உங்க மேல மறுபடியும், ஏன்னா திருச்சியில ஒரு தடவை அட்டாக் நடந்துச்சு, கோர்ட்டுக்குள்ள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ இப்ப மறுபடியும் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன நடந்தது, வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இதுக்கு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க இளையபாரதம் நேயர்கள். அது நான் கோர்ட்ல முடிச்சுட்டு நான் ஸ்ரீரங்கம் இருக்கிற சமயத்துல காவேரி பாலத்துக்கு சிக்னல் நேற்றுக்கு இந்த கேஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது காவேரி பாலத்துக்கிட்ட முன்னாடி நிற்கும் போது அங்க ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, பெரிய டிராபிக். அந்த பெரிய டிராபிக்ல நான் நின்றுட்டு இருக்கும் போது 3 பேர் பைக்ல மிரட்டிட்டு போனாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் என்னுடைய புகார்ல கொடுத்துருக்கேன். அது தெளிவா மக்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மிரட்டினவர்கள் எப்படி நீ வேணு ஸ்ரீனிவாசன் ஐயா மேலேயும் ஜெயராமன் ஐயா மேலேயும் வழக்கு போடுவ, இந்த வழக்கெல்லாம் நீ வாபஸ் வாங்கலன்னா உன்னை கொண்டு இந்த பட்டப்பகல்ல இந்த இடத்துலயே உன்னை கொலை பண்ண முடியும், என்னால கண்ணாடியை உடைச்சி ஆசிட் ஊத்த முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க. லக்கிலி அந்த சிக்னல் கிரீன் ஆயிடுத்து. நானும் என்னுடைய போட்டோ எடுத்து நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே, அப்கோர்ஸ் குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மிரட்டல் வருது. இது என்ன மிரட்டல் ஏது மிரட்டல் எனக்கு தெரியாது. சொன்னவர்களை சொன்ன வச்சு நான் அதை காவல் நிலையில புகார் கொடுத்திருக்கேன். நிச்சயமா இது நீதிமன்றத்துடைய பார்வைக்கும் எடுத்து செல்வேன். ஏன்னா என்றால் இது இந்த மாதிரியான மிரட்டல் 1 நாள் 2 நாள். இப்ப சமீபத்துல வேணு ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரை சொல்லி வீட்டு வாசலிலே ஒரு 2 பேர் என்ன மிரட்டிட்டு போனாங்க. ஆமா, எங்க வீட்டு வாசல்ல எங்க வீட்டு உள்ளுக்குள்ள இங்க இப்ப 2வது இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து அப்புறம் அந்த நீதிமன்ற வளாகத்தின் உள்ளேயே அந்த ஜெயராமன் என்கிறவருடைய வழக்கின் சம்பந்தப்பட்ட வக்கீல், அவர் அந்த வழக்கு ஆஜருடைய வக்கீலுடைய ஜூனியர் தான் என்ன அடிச்சது அன்னைக்கு. இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது என்ன பண்ண முடியும்? என்னைக்குமே இந்த நல்லவர்களுக்கான வ.உ. சிதம்பரனாரும் அவர்களெல்லாம் இதெல்லாம் செக்கிழுத்த போல நாம ஒன்றும் பண்ணல. அதனால இதெல்லாம் சகிச்சுன்னு தான் போகணும், வேற வழி கிடையாது. இது ஏன் அப்படி ஆறுதுன்னாக்க,
ஒருத்தர் இப்படி பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் மாதிரி இன்னும் 10 பேர் பண்ணிடுவாங்களோ, அவரை போலயே பார்த்து 10 பேர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அவர்கள் மற்றவர்கள் டிஸ்கரேஜ் பண்றதுக்கான செயல். என்ன டிஸ்கரேஜே பண்ண முடியாது யாராலையும். அதனால மற்றவர்கள் டிஸ்கரேஜ் பண்றதுக்கான செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இருந்தாலும் இது அந்த மற்றவர்கள் இதுல இருந்து எப்படி வெளிக்கொண்டு வர முடியுமா முடியாதான்றது ஆண்டவன் கையில இருக்கு. அது என்ன நடக்குன்றதை நான் பதிவு பண்றது என்னுடைய வேலை. இது என்னுடைய நடக்கிறது, இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா அப்பதான் மற்றவர்களுக்கு ஒரு இந்த பேட்டில் ஃபீல்டு எப்படிப்பட்ட பேட்டில் ஃபீல்டுன்னு தெரியணும். எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பேர் போவாங்கன்னு தெரியணும். சில பேர் இவ்வளவு உயர்ந்த நிலையில இருப்பவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள்ன்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கை இழந்து ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய பதிவுகள் என்ன. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது சேஃப்டி கொடுக்கப்பட்டிருக்கா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு ஆர் ஃப்ரம் த போலீஸ் சைடு ஏதாவது உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இது வரைக்கும் இது ஒரு எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அவர்கள் எடுக்கலன்னாக்கா அதற்கான நீதிமன்றத்தை அணுகுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது, அதையும் செய்வேன். ஸோ இப்போ நேற்று இந்த உங்களை தாக்க முயல்றாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த கேஸோட ஹியரிங் எப்போ வருது? இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயத்தை தடை அதோடைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை அடுத்த வெள்ளிக்கிழமை பட சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கோட இன்னொரு வழக்கும் நான் தொடுத்திருக்கேன். என்ன வழக்குனாக்க, அனைத்து ஜாயிரும் அர்ச்சகர்களாகலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதாக எல்லா ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் கூட அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரஸ் கான்பரன்ஸ்ல எல்லாம், நிருபர்கள் சந்திப்புல எல்லாம். சில சமயம் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டம் என்று சொல்கிறார்கள், சில சமயம் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் சட்டம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்தப்போ அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்காக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்தன. இன்று கூட அந்த சட்டம் அது சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் என்கிற இல்லாத சட்டத்தை இருப்பதான ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டு இந்த ஊடகங்களும் அமைச்சர்களும் அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. இதை எதிர்ப்பதற்கு இன்று வரை கூட, அதாவது சொல்லணும், இந்து கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்து கட்சிகளோ இயக்கங்களோ கூட இதை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்படி ஒரு சட்டமே இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கான திட்டமும் இல்லை. கரெக்டா? திட்டமும் கிடையாது. திட்டம் யார் வேணா போடலாம், நானும் தான் ஒரு திட்டம் போடலாம். நான் போடுற திட்டம் ஒரு திட்டமா இருக்கு. என்னன்னா இப்ப ஏன் இதை நான் உங்ககிட்ட நீங்க இது சொன்னோன்னு எனக்கு ஸ்பெசிபிக்கா நான் இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் அதற்கு வேண்டி ஸ்பெஷலாக ஒரு முயற்சி எடுத்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணவில்லை, சட்ட ரீதியாகவும் பண்ணவில்லை. சட்ட ரீதியாக ஒன்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும், இல்லை ஒரு அரசாணை இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லைன்னா அதுக்கு லீகல் சாங்டிட்டி கிடையாது. இது ரெண்டும் இருந்தாலே லீகல் சாங்டிட்டி இருக்குமான்றது வேற விஷயம். அதை டெஸ்ட் பண்ணணும் நீதிமன்றத்துல, நம்ம அதை போய் அதை சோதிக்க வேண்டும். ஆனால் இது இரண்டுமே இல்லாத இதாவது யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம்னு ஒரு 10 பேரை இவங்க அப்ளை பண்ண போது நிறைய வழக்குகள் பாய்ந்தன மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அந்த வழக்குகளின் தீர்ப்பிலே என்ன சொன்னார்கள் என்றால், சேஷம்மாள் வழக்கிலே எப்படி ஆகம கோவில்களிலே ஆகமங்களின் அடிப்படையிலே தான் இந்த நியமனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்திலே கேட்கப்பட்ட முதல் கேள்வி, இந்த நியமனங்களை செய்தது யார், அரசா என்ற கேள்வி வந்தது. அப்போது அரசு தரப்பு அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருனாக்க, இல்லை அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, இதை செய்ததெல்லாம் அந்தந்த கோவிலுடைய செயலலுவலர் அல்லது தக்கார் தான், அறங்காவலர்கள் தான் என்று அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்கிறார்கள். நீதிமன்றத்திலே ஒரு அட்வொகேட் ஜெனரல் இப்படி சொன்ன உடனே நீதிமன்றம் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை அப்படியே கடந்து சென்று விடுகிறார்கள். அதாவது பொய்யான ஒரு புரளியை இங்கே பொதுமக்களிடையே பரப்பிட வேண்டியது. நீதிமன்றத்துக்கிட்ட போய் ஐயா நான் அப்படிலாம் செய்யலையா, நாங்க அப்படி பண்ணவே இல்லையா அப்படின்னு அங்க வேற மாதிரி பேச வேண்டியது. ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியில தெரியாது இல்லையா, உள்ள என்ன நடக்குது, நம்ம ஊடகங்கள் என்ன சொல்ல உள்ள நடக்கிறத அப்படியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற போல தான் சொல்லிக்கிறாங்க, வேணுங்கிறத மட்டும் தான் சொல்லிப்பாங்க. சொல்லணும்னா பொலிட்டீஷியன்ஸ் எல்லா இடத்துலயும் நாங்க அர்ச்சகர்களை அனைத்து ஜாதிகளையும் அர்ச்சகராகிறதுக்கு நாங்க தான் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் சொல்ல போய் நாங்க அப்படி எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்றாங்க. இந்த முரண்பாடை நீங்க ஒரு கேள்வியா எழுப்பியிருக்கீங்க, கரெக்டா? ஆமா, இந்த முரண்பாடு இப்படி இருக்கிறதுனால வெளி உலகத்திலே யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் இருக்கிறதாக பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சட்டமே இல்லை என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உடையதாக இருக்கிறது. அதனாலே அரசு ஊடகங்களை அழைத்து பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு நிருபர்களை அழைத்து அவர்கள் இதை தெளிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு சட்டம் இல்லை, இப்படி சட்டம் இருப்பதாக சொல்லுவது தவறு, பொதுமக்களை தவறாக திசை திருப்ப வேண்டாம் என்று அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை அவர்கள் செய்ய வேண்டும், ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று பொதுநல வழக்காக இது கொடுத்திருக்கிறது. இதே போலத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டேன். அறநிலைத்துறையுடைய சொத்துக்களை மீட்டோம் என்று எல்லா இடத்துலயும் அறநிலைத்துறை சொத்துக்கள்னு சொல்வது தவறு,
இப்படி சொல்வது பொதுமக்களை திசை திருப்பதாக இருக்கிறது, தவறான புரிதலுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அரசாங்க சொத்துன்றது போல ஒரு பார்வையை கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லக்கூடாது, அந்த கோவிலுடைய சொத்து என்றுதான் இவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தே விட்டது. அதாவது ஆமா, இந்து சமயத்துக்கு சொந்தமான சொத்தே கிடையாது, கோவிலே கிடையாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதனுடைய தாக்கம் மலை அளவுக்கு இருக்குது. ஏன்னா தவறான ஒரு செய்தியை பரப்பிக்கொண்டே இருப்பது, அந்த செய்தியை பரப்பிக்கொண்டே இருந்து யாரும் நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்வது. இப்பொழுது நீதிமன்ற ஆணைகள் நம்மிடம் இருக்கின்றன. இப்ப அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்மானித்து விட்டோடனே அது அவர்கள் நமக்கு சாதகமாகத்தான் சொல்ல, அப்படி ஒரு சட்டமே இல்லையே. அப்ப சாதகமாகத்தான் தீர்ப்பு வேண்டும். அப்ப இந்த தீர்ப்பை வந்ததுக்கு பிறகு அவர்கள் அதே போல ஒரு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்து அவர்களை சிறையில் அனுப்ப முடியும். நமக்கு சட்டத்தின் பலத்தை நாம் உபயோகப்படுத்தி, சட்டம் 3 தூண்களில் 4 தூண்கள், 3 தூண்களிலே ஒரு தூண் என்று சட்டம் இருக்கிறது. அரசு ஒரு சட்டம் என்று ஒரு தூண் என்றால் நீதிமன்றம் ஒரு தூண். ஒரு தூண் பழுதாக இருந்தால் மற்ற தூணை வைத்து அந்த ஒரு தூணை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, குடிமக்களாகிய நம்முடைய கடமை. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கேன். நன்றி சார். நம்ம இது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கக்கூடிய HRC சம்பந்தப்பட்ட, கோயில்கள் சம்பந்தப்பட்ட, நம் கலாச்சாரத்தை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்க கூட பேச வேண்டியிருக்கு. அதை வந்து சப்சிக்வெண்ட் இன்டர்வியூஸ்ல பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்த உடனே எடுத்து நீதிமன்றங்களை அணுகி ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அணுகி அதன் மூலமா ஒரு ஆர்டர் வாங்கினது ஒரு ரொம்ப சிறப்பான முயற்சி அப்படிங்கிறது எங்களோட ஒரு எண்ணம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். உங்களோட எல்லா இந்த மாதிரி எஃபர்ட்ஸும் வந்துட்டு சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட எல்லா இளைய பாரதம் வியூவர்ஸ் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். Again, see you soon in இளைய பாரதம் with yet another episode on temples and our culture. Thank you. ஜெய் ஸ்ரீராம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.